இப்போ ஸ்டேரிங்ல என்னெல்லாம் பட்டன் இருக்கு சொல்றேன்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்க இங்க வந்து குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஐயோ வந்துட்டானே மட்டமாமே வா வேற லெவல் வர்ற மாதிரி தரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் இன்னைக்கு நாங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கோம். என்ன கார் தெரியுமா? தொண்டடாய். இந்த கார்ல வந்து என்னெல்லாம் இருக்கு, இது என்னெல்லாம் பண்ண முடியும் சொல்லி ரிவ்யூ பண்ணலாம் நான் வந்திருக்கேன். பாடி தொலையும். இதுல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூப்பரா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொட்டேட்டிங் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இந்த மாதிரி மூடி குழந்தைங்க யாராச்சும் உட்காந்தா அப்படியே எப்படி இப்போ திடீர்னு அப்படியே தூக்கம் வந்து தூக்கினாங்கன்னா இப்படி சாயிற டைம்ல இது அப்படியே விழுந்து கீழே விழுந்துருவாங்க சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக திறக்கவே முடியல. ஒன்று இப்படி மேலே பண்ணி திறக்கலாம், இல்லை இது நம்ம ஓப்பன் பண்ணி தான் திறக்க முடியும். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இதுல வந்து இந்த கார்ல சீட் பெல்ட் கூட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இன்னொன்னு, பசங்க யாராச்சும் போறாங்க சீட் பெல்ட் போகாம போற டைம்ல முன்னாடி இப்போ திடீர்னு பிரேக் பிடிக்காம அது அப்படியே இடிச்சிருச்சுன்னா இதோ இங்க இடிச்சுப்பாங்க சொல்லி சீட் பெல்ட் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ சீட் பெல்ட் போட்டா இப்படி போற டைம்ல அது பிடிச்சிரும். காரோட மெட்டீரியல் கூட நல்லா குட் குவாலிட்டியா இருக்கு. இப்படி உட்காந்துக்கலாம், ராஜா பகு இது மாதிரி இருக்குண்ணா. நான் காட்டுறேன் வாட்டத்தை. இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கால் வலிச்சா இப்படி உட்காரலாம். இதுல ஏதாச்சும் பவுன்ஸ், இப்போ எப்படியோ ஏதோ மவுண்டன் மேலே போறாங்க டொபாக்னு சொல்ற டைம்ல இதுல ஷேக் அப்சஸ் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இந்த கிரில்ஸ் பார்க்கவே ஒரு லுக்கா இருக்கு பாருங்களேன். அப்படியே லுக்கா அப்படியே செம்மையா இருக்கு. இதுல வேற நம்பர் பிளேட் வேற கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. இதுல இருங்க, இது நம்ம பிச்சிருவோம் பாருங்களேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல? இன்னொரு சூப்பர் விஷயம் காமிக்கிறேன். இப்போ வாங்களேன், இதுல வந்து இதுல ரியல் கார் அப்படியே ஆன் பண்ண எப்படி சவுண்ட் வரும். வேற லெவலு, வர்ற மாதிரி தரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. இந்த ரியல் கார்லாம் ஆன் பண்ணோடனே சவுண்ட் வரும்ல, அது மாதிரி இருக்கு. ஐலைனர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்து ஸ்டேரிங்ஸ்ல வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நான் போக சொல்றேன். இன்னும் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இன்னொன்று மெயினான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரேக் கொடுக்கல. ஆனா ஆக்சிலேட்டருக்கு நம்ம கால் எடுத்தாலே வண்டி ஸ்டாப் ஆயிடும். சரிங்க. ஆனா இதுல மிச்சர்லாம் இருக்கும். ஏன்னா அது வந்து என் தம்பி இதுல சாப்பிட்றான், இதுல சில டைம் தூங்கிடுறான் வேற. அதனால எனக்கு அவனுக்கு வந்து இந்த கார் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் இல்லாத டைம் நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இல்லை இது மட்டும் தான் ஓட்டின்னு இருப்பான். சரிங்க. இதுல வந்து இப்போ வந்து இந்த பட்டன்ஸ்லாம் நான் சொல்றேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, விண்ட்ஷீல்ட்ல வந்து லைட் எரியுது, விண்ட்ஷீல்டு அப்புறம் ஹெட்லைட்ல கூட லைட் எரியுது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிரில் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குவாலிட்டியா வேற லெவல்ல இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த விண்ட்ஷீல்ட்ல கூட இண்டிகேட்டர் கூட கொடுத்துருக்காங்க 2 சைடு. இந்த இண்டிகேட்டரு அப்புறம் இது என்னது மிரர் மாதிரி இங்கே ஸ்டிக்கர் கூட ஒட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டேரிங் அண்ட இங்கே வாங்களேன், நான் காமிக்கிறேன். இங்கே இருக்கிறதுனா மெயின் மேட்ரு. இங்கே பாருங்களேன், ஸ்டேரிங் அண்ட சைடில் ஸ்பீடு ஆர்பிஎம் வேற, அப்புறம் இது என்ன மேப் வேற கொடுக்குறேன். பெரிய ஆள் அவரு. ஆனால் இது ஒன்லி ஸ்டிக்கர்ஸ்.
இப்போ ஸ்டேரிங்ல என்னெல்லாம் பட்டன் இருக்கு சொல்றேன்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்க இங்க குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஐயோ வந்துட்டானே. மட்டமாமே இங்க பாருங்க ஸ்டேரிங்ல 2 பட்டன் இருக்கு சொன்னேன்ல. இது ஒண்ணு வந்து சாங்ஸ்க்கு, இன்னொன்னு வந்து இருங்க ஆறடு சாவடிக்கிறாங்க இவங்க. தள்ளுங்கம்மா தள்ளுங்க எல்லாம் ஏத்திடுவேன் அந்த மாதிரி சொல்றதுலாம் இல்லை. என் தம்பி வந்தானா அப்படியே டேரக்டா என்னை ஏற்றி விட்டு போயிடுவான், அவ்வளோதான். இதே நானா இருக்கா நல்லா பொறுப்பா தள்ளுங்கப்பா சொல்லிட்டு நான் போவேன். அந்த மாதிரி தான், அது விட்டுருங்க. இப்போ சைடில் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பேடு மாதிரி. இந்த பேடு வந்து இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நம்மளுக்கு நம்ம ஒரு சாங் ஏற்றி பென்ட்ரைவில் வச்சு இன்செர்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பாட்டு பல்லேரங்கா சொல்லி ஏதாச்சும் ஒன்று பாட்டு போட்டுக்கலாம். எனக்கு இதில் வந்து ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது சொல்லி காமிக்க. இது இங்கே வந்து எஜுகேஷனுக்காக. இப்போ இது அழுத்துனா எஜுகேஷனுக்காக பார்த்தீங்களா, ரைம்ஸ்லாம் வருது, எஜுகேஷன் சாங்ஸ் ரைம்ஸ். நெக்ஸ்ட்டு இதுலேயே ஒரு பட்டன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஏதாச்சும் கதை அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கதை. ஆனால் இது என்ன கதைன்னு எனக்கு தெரில. ஓ அப்படியா விஷயம். அப்புறம் இதில் மியூசிக் அப்படியே கூலாக லாங் டிரைவ் போகிற டைமில் சூப்பராக லாங் டிரைவ் போகிற டைமில் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் சாங்ஸ் சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு சாங்கு. அப்போ வந்து நெக்ஸ்ட் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வந்து 4 மீன்ஸ் வண்டி வந்து முன்னாடி போகிறதுக்காக, பின்னாடி போகிறதுக்காக. ஸ்வாக்னா இதோ பார்த்தீங்களா, ஸ்வாக்னா என்னன்னா அழுத்துனா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் இருந்தா வேணா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து தாலாட்ட ஆட்டுற மாதிரி கார்லேயே ஆட்டிக்கலாம். இதுல வந்து ரன்னு இருக்கும். என்னடா நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டேன்டா. நம்மளுக்கு இந்த 4 பேக் இந்த 2 பட்டன் வந்து இந்த பட்டன் வந்து யூஸ் ஆகும். இதே ஸ்வாக் கொடுத்தா அது வந்து யூஸ் ஆகாது. இப்போ ஸ்வாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி 4 கொடுத்தா அவ்வளோவா நம்ம இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குற டைமில் போகாது. இதுவே நம்ம ரன் கொடுத்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி போவோம். இதில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரில்ஸில் வேற லைட் எரியிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தரமாக இருக்குது. எனக்கு இந்த கிரில்ஸில் லைட் எரிகிற டைமில் ஒரு லுக்காக இருக்குது பாருங்களேன். அப்படியே இங்கே கட்டாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இன்னொன்று இதில் வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதில் வந்து பாருங்க விண்ட்ஷீல்டில் லைட்டு செம்மையாக இருக்கும். நைட் டைமில் ஓட்டின ஃப்ரெண்ட் என் தம்பி வர்ற லெவல்லேருந்து எப்படி இருந்து தெரியுமா, அப்படியே அந்த லைட்டும் அவனோட ஃபேஸும் மட்டும்தான், இந்த ஃபாக் லைட்டாக அந்த ஃபேஸு மட்டும்தான் சூப்பராக போகிற டைமில் வேற லெவலில் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க, 2 ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ ரெயின்போ இல்லை. க்ரீன் ரெட் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் கூட உட்காரலாம். இதில் அப் டு 40 kg வரைக்கும் கூட தாங்கும். இப்போ இதில் எப்படி ஓட்டுறது சொல்லி நான் காமிக்கிறேன். மட்டமாமே தாத்தா பாபாய் வட்டாமாமே, தாத்தா பாபாய் வட்டாமாமே. இந்த மாதிரி இடிச்சுப்பாங்க சொல்லினா ரோட்ல போய் ஓட்டி பார்க்கலாம். இருங்க நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னல, இந்த சீட் பெல்ட். இப்போ கார் ஓட்டுற டைம்ல சீட் பெல்ட் போடுங்க, உங்க நல்லதுக்குன்னா. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு போவோம். நான் சொன்னல இப்படி நம்ம இப்படி இந்த மாதிரிலாம் ஓட்டி டொபக்குன்னு போய் இடிச்சுட்டா டொபக் அவ்வளோதான். அதெல்லாம் இந்த சீட் பெல்ட். ஆனால் நான் வேணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இதோ இந்த மாதிரி நான் இடிக்கிற டைமில் சீட் பெல்ட் போட்டதான் எதுவுமே இந்த மாதிரி என்னால் போக முடியல. லைட்டாக இந்த மாதிரி லூஸ் பண்ணி சின்ன சீட் பெல்ட் நான் போனேன், இன்னும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், சீட் பெல்ட் போட்டுருங்க.
அதனால தான். இல்லைன்னா சீட் பெல்ட் போடல ஃபர்ஸ்ட்டு, அந்த டைமில் டொம்மான்னு இடிச்சிங்கன்னா இங்கே. இப்போ நம்ம லாங் டிரைவ் போடலாம் அவுட் சைடில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன்னாடி போகலாம் லாங் டிரைவ். அப்படியே இடுத்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ டோர் கைக்கா. இதுல வந்து ரிமோட் கண்ட்ரோல் கூட இருக்கு. இப்ப பாருங்களேன், நான் தான் ஓட்டுறேன், அவன் எதுவுமே பண்ணல. இப்போ ஓட்டிக்கலாம் ரிமோட்ல. இப்போ அவன் ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால நான் ஓட்டிக்கின்னு இருக்கேன். இந்த கார் வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா கிட்ஸ் மார்ட்டில் தான் வாங்கினோம். உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்து இங்கே நம்பர் கொடுக்குறோம், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.